இது வந்து ரியலாக நடந்த இன்சிடென்ட். கேரளாவில் ஒரு தாத்தா இருந்தாங்களாம். அந்த தாத்தா பேயா இருந்தாங்களாம். அந்த தாத்தா அந்த வீட்டில் பேயா இருந்துக்கிட்டு போகிற வரவங்களை எல்லாத்தையும் கூப்பிடுவாங்களாம். அந்த வீட்டில் ஏதாவது சத்தம் வருமா, ஆனால் அந்த ஊரில் இருக்கவங்க இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அந்த தாத்தா அந்த வீட்டில் சிரிச்சுட்டு இருப்பாங்களாம், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சொன்னாங்களாம், அந்த தாத்தா வந்து அந்த வீட்டுக்கு போனவங்க யாரும் உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது. அங்கே தாத்தா பேயா உலாத்துறாங்கன்னு. அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சவன் அந்த ரிப்போர்ட்டருக்காரன் அந்த வீட்டுக்கு என்ட்ரி அடிச்சாங்களாம். அந்த வீட்டுக்கு என்ட்ரி அடிச்சதுக்கப்புறம் அந்த தாத்தா உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தாங்களாம். வந்துட்டியா, வா வா, திருப்பி நீ உயிரோட போக மாட்டேனே. அப்போ அவன் மூலையில போய் கேமரா எடுக்க ஆரம்பிச்சான். கேமரா எடுக்க ஆரம்பிச்சோன்னு திடீர்னு பார்த்தா வாயை பொழந்துட்டு நின்னுட்டான். என்னடா வாயை பொழந்துட்டு நின்னுட்டான்னு பார்த்தாக்க பேய் வந்து அவனை பிடிச்சி அவன் ரத்தத்தெல்லாம் குடிச்சு கொடூரமா கொன்னுடுச்சு. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்களாம். ரிப்போர்ட்டர் வந்து போனால் உள்ளார கேமரா எடுக்க வந்ததே இல்லை. அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த இடத்துக்கு யாராலையும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அந்த உண்மையான விஷயம் என்னன்னாக்கா, அந்த தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லாத கிடந்துச்சான். அதை ஊர் சொன்னங்களோ சரி, அவங்க ஃபேமிலியோ சரி, யாருமே கண்டுக்கல. அவங்க அம்மா அப்பாவை நினச்சிக்கிட்டே அப்படியே அந்த தாத்தா அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க பேயா ஹண்டடா சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த வீடே 100 ஹவர்ஸ் ஆச்சான். இந்த டிஃப்ரெண்டான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இந்தமாரி டிஃப்ரெண்டான இன்சிடென்ட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் ஸ்டோரியை அப்லோட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye all.